ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு தமிழ் டெஸ்ட் பார்ப்போம். ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ டெஸ்ட்டு போகிறனால உங்கள் மார்க் கெய்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, சொன் மாலை அதை எப்படி பிரித்து எழுதணும்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொல் மாலை. நெக்ஸ்ட்டு, எவ்வரு நீயா முற்று மற்றொரோ வழி எனும் விதிப்படி புணர்ந்த சொல்லை எடுத்தெழுதுக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, குரங்கி யாது. இந்த விதியும் பார்த்துக்கோங்க, இந்த ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விதி கொஞ்சம் ரேராக தான் கேட்பாங்க, அதனால் அதோட ஆன்சரையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஆப்ஷனில் கேட்டுட்டால் இந்த ஆன்சர் மாதிரியே இருக்கிறத சூஸ் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக பூட்டுங்கதவு. ஆப்ஷன் டி, பூட்டும் கதவு. நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக தொன்மை கூட்டல் கவின். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்கவின். தொன்மை கூட்டல் பொருள் தொல்பொருள், அது மாதிரி இது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் சொற்களில் வேற்றுநிலை மெய்மயக்கமாக வந்துள்ளது எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, தேர்தல். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லோட இடையில ஒரு மெய்யெழுத்து அதுக்கு அடுத்த எழுத்து வேறு எழுத்தாக வந்துருந்துச்சுன்னா, அதாவது அதோட இன எழுத்து இல்லாமல் வேறு ஒரு உயிர்மை எழுத்து வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுக்கு வேறு எடுத்துக்காட்டு, உயர்வு, செல்வம், இதெல்லாம் பாருங்கள், இல்லுக்கு அப்புறம் வேறு ஒரு ல, அதோட இன எழுத்து ல, அது வராமல் வேறு ஒரு எழுத்து வந்திருக்கும். இதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். நெக்ஸ்ட்டு, பின்வரும் இணைகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, மெய்ஞானம். நெக்ஸ்ட்டு, கேனம் என்பது பொதுவாக எந்த எழுத்தை குறிக்க பயன்படுகிறது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆயுதம். ஆயுத எழுத்துக்கு வேறு பேர் தனிநிலை, அக்கேனம், கேனம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, ஒற்று, இதெல்லாம் ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சு. காளி அப்படின்றது உறுதி. உள் அப்படின்னா தேங்காய் உரிக்கும் கருவி. அடுத்து கள்ளி அப்படின்னா ஆமை. புழுகு அப்படின்னா வாசனை பண்ட வகை. இதோட ஆன்சர் 4, 2, 3, 1. நெக்ஸ்ட்டு, தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, தூணம், தூண். சரியாக பொருந்திருக்கிறத பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புணரி அப்படின்னா அலை. முனை அப்படின்னா மிகுதி. எண்கு அப்படின்னா கரடி. இதில் தூணம் அப்படின்னா வருத்தம்னு அர்த்தம். தூண் அப்படின்னா பெரிய சுவர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாக அமைந்தது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இடையினம். இடையினத்தில் எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாக அமைந்துள்ளது. இடையின எழுத்துக்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கூற்று காரணம். இவன், அவன் இச்சொல்லில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இது கூற்று. காரணம், சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு ஆகும். சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தந்தால் அது அகச்சுட்டு, புறச்சுட்டு இல்லை. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட்டு, அவனே செய்தான், சீதையே சிறந்தவள். இந்த சொற்றொடரில் அமைந்துள்ள வினா எழுத்து மற்றும் அழுத்தம் தரும் எழுத்து என்ன? பார்க்கும்போதே தெரியுது, அவனே சீதையே. அப்போ ஆப்ஷன் சி, ஏ. நெக்ஸ்ட், தவறாக பொருந்தியுள்ள ஒருமை பன்மை இணையை கண்டறிக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, கருத்து, கருத்துகள். கருத்தை சொல்லும் போதே எல்லாமே வந்துடும். கருத்துகள் அப்படின்னு பன்மையே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, கூவல் வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை தொடராக தான் இருக்கும். அதுபடி பார்த்தா ஆப்ஷன் பி, கூவு. கூவலோட வேர்ச்சொல் கூவு. நெக்ஸ்ட்டு, பறந்தது, பசப்பு. இவ்வினைமுற்று தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரின் வகையை கண்டறிக. இடத்துல பறந்தது அப்படின்னா பரவி, பசப்பு அப்படின்றது ஒரு நிறம். இப்போது ஒரு நிறம் பரவி இருக்குது, இது அந்த நிறத்தோட குணம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, குணப்பெயர். இந்த ஓலைச்சுவடி கேள்விகளில் இதுவும் ஒன்று. எல்லோரும் பறந்தது பசப்பு அப்படின்னா ஏதோ ஒன்று பறக்குது, அப்போ தொழிற்பெயர்னு எழுதுவாங்க. பட் அதோட மீனிங் ஏதோ ஒரு கலர் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றில் எது ஒன்று வியங்கோல் வினைமுற்று விகுதி இல்லை? வியங்கோல் வினைமுற்று விகுதி இய, இயர், அல், தல் போன்றவை. இதில் வராதது எது? ஆப்ஷன் சி, ஆல். நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் எது பெயரச்சத்திற்கான உதாரணம் ஆகும்? அ அப்படின்ற சவுண்டில் முடிஞ்சாலே அது பெயரச்சம்தான். இப்போ பொதிந்த மெய் கரெக்டு, படர்ந்த வெண்டிரை கரெக்டு, தூங்கிய பதி கரெக்டு, தூற்றிய குடி கரெக்டு. இதோட ஆன்சர் அனைத்தும் அப்படின்றத ஆன்சர். அடுத்த கேள்வி, கேளானை அப்படின்ற தொழிற்பெயரின் விகுதியை கண்டறிக. விகுதி அப்படின்னா கடைசியில் இருக்கும், அது ஒரு முழு சொல்லாகவும் இருக்கும். அதுபடி பார்த்தா ஆணை அப்படின்றது தான் முடியுது. அப்போ ஆப்ஷன் பி, ஆணை. நெக்ஸ்ட்டு, உண்டனை.
இதில் இறந்த கால தெரிநிலை வினைமுற்றை எதிர்கால தெரிநிலை வினைமுற்றாக மாற்றுக. இது ஒன் ஆஃப் த ஓலைச்சுவடி கொஸ்டின் தான். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ உண்பை. நெக்ஸ்ட்டு அயற்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. அவயம் அப்படின்னா உறுப்பு அப்படின்றது பொருள். அப்போ ஆப்ஷன் டி உறுப்பு கரெக்ட். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.